dear students and parents, welcome to Janus Neat Tamil. Officially தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்ல இருந்து ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீங்க எல்லாரும் இன்னேரம் பார்த்திருப்பீங்க நம்புறேன். சப்போஸ் பார்க்கல அப்படினா தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனோட அபிஷியல் வெப்சைட்ல போய் செக் பண்ணீங்க அப்படினா ரேங்க் லிஸ்ட் இருக்கும். இல்ல அப்படினாலுமே நம்மளோட டெலிகிராம் சேனல் இருக்கு இல்லையா, டெலிகிராம் சேனல்ல எல்லா பிடிஎஃப்யும் நம்ம சேனல்ல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டாவோட ரேங்க் லிஸ்ட், மேனேஜ்மெண்ட் கோட்டா ரேங்க் லிஸ்ட், 7.5% ரேங்க் லிஸ்ட், ஸ்பெஷல் கேட்டகரிக்கான ரேங்க் லிஸ்ட் எல்லா பிடிஎஃப்யும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல நீங்க போனீங்க அப்படின்னா ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க இன்னும் ரேங்க் லிஸ்ட் பார்க்கல அப்படின்னா. அண்ட் ஒன்ஸ் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆனோடனே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கேட்டுட்டே இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் இந்த ரேங்க் எடுத்திருக்கேன், இந்த கேட்டகரியில வர எனக்கு இந்த காலேஜ்ல சீட் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ எல்லாருக்கும் தனித்தனியா ரிப்ளை பண்ண முடியல என்னால, அதனாலதான் நான் டீடைல்டு வீடியோவாவே போட்டுட்டேன். அண்ட் முக்கியமா நிறைய பேர் கேட்டது என்ன அப்படின்னா, ரவுண்ட் 4 ஸ்ட்ரீ வேகன்சி ரவுண்ட் வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது, ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல எனக்கு சீட் கிடைக்குமா அப்படின்றதையும் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோல கிளியர் கட்டா ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல நீங்க என்ன ரேங்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ரெஸ்பெக்டிவ் காலேஜ் கேட்டகரி வைஸ் இந்த கேட்டகரியில இந்த ரேங்க் நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத கிளியர் கட்டா நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கவுன்சிலிங் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனுமே சரி, ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோல இருந்து எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும், ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங்ல என்னென்ன காலேஜஸ்லாம் கொடுக்கலாம், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்ல எந்தெந்த ஆர்டர்ல கொடுக்கலாம்னு கிளியர் கட்டான வீடியோ எல்லாமே நம்ம சேனல் அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க கவுன்சிலிங் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, லாஸ்ட் இயர் 2025ல ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல எவ்வளோ கட் ஆஃப் மார்க், எவ்வளோ ரேங்க் எடுத்த பசங்களுக்கு ரெஸ்பெக்டிவ் காலேஜ் ஒரு காலேஜையும் நம்ம பார்க்க போறோம். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லி, கீழ்பாக், அந்த மாதிரி 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு இல்லையா, எல்லா காலேஜஸ்க்குமே டீடைல்டா கேட்டகரி வைஸ் சொல்ல போறேன். ஸோ ரவுண்ட் 1ல இந்த ரேங்க் நீங்க எடுத்திருந்தீங்க, அதே மாதிரி ரவுண்ட் 2ல இந்த ரேங்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல இந்த இயர் சீட் கிடைக்கிறதுக்கான நிறையவே சான்சஸ் இருக்கு. அண்ட் 2025 மட்டும் இல்லாம 2024ஓட ரேங்கையும் நான் காட்டுறேன். பிகாஸ் 1 இயர் ரேங்க் வச்சு மட்டும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ 2 இயர்ஸையும் நான் இப்ப கிளியர் கட்டா காட்டுறேன், ஒரு காலேஜுக்குமே காட்ட போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஓசி கேட்டகரியில நீங்க 70th ரேங்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல இந்த இயர் சீட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. இப்போ நான் சொல்றது எல்லாமே ஜெனரல் ரேங்க் தான், எதுவுமே கம்யூனிட்டி ரேங்க் கிடையாது. ஜெனரல் ரேங்க் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா, ரேங்க் லிஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா தெரியும். ஜெனரல் ரேங்க் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி பிசில 168 ஜெனரல் ரேங்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா எம்சிசில கிடைக்கும். பிசிஎம்க்கு 183, எம்பிசிக்கு 256, எஸ்சிக்கு 926, எஸ்சிஏக்கு 2148, எஸ்டிக்கு 1247. சோ இந்த ஜெனரல் ரேங்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னாலே மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல உங்களுக்கு கண்டிப்பா இந்த இயர் சீட் கிடைக்கும். அதே மாதிரி தான் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ்ல ரவுண்ட் 1 ரவுண்ட் 2க்கு மென்ஷன் பண்ணிருக்கேன். கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ்லயும் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2க்கு ரேங்க் மென்ஷன் பண்ணிருக்கேன். யாருமே மார்க் பார்க்காதீங்க, பிகாஸ் மார்க் வந்து ஒரு வருஷமும் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ரவுண்ட் 1 மார்க்கா இருக்கட்டும், ரவுண்ட் 2 மார்க்கா இருக்கட்டும், ரேங்க் மட்டும் மெயினா ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. அதனாலதான் இந்த ரேங்க் லிஸ்ட் வந்த உடனே நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு மதுரை மெடிக்கல் காலேஜ்ல எவ்வளவு ரேங்க் எடுத்தா உங்களுக்கு அந்த காலேஜ்ல சீட் கிடைக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ரவுண்ட் 1 ரவுண்ட் 2க்கு மெயினா சொல்லியிருக்கேன். இது மெயினா ரவுண்ட் 1 ரவுண்ட் 2க்கு நான் சொல்றதுக்கான காரணமே, சப்போஸ் நீங்க ரவுண்ட் 3ல சாய்ஸ் ஃபில் பண்ணி ஏதாவது ஒரு காலேஜ்ல உங்களுக்கு சீட் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா யூ மஸ்ட் ஜாயின் இன் த அலாட்டட் காலேஜ். அதுல நீங்க ஜாயின் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க அப்படின்னா டிஸ்கண்டினியூவேஷன் ஃபீஸ் 10 lakh நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபைன் இல்லாம நீங்க செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணிருப்பீங்க இல்லையா 30,000, இல்ல மேனேஜ்மெண்ட் கோட்டானா 1 lakh பே பண்ணிருப்பீங்கல்ல, அதுவுமே உங்களுக்கு ரிட்டர்ன் வராது. ஸோ ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல பாசிபிலிட்டிஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே ரவுண்ட் 3யோட பயம் எல்லாமே உங்களுக்கு குறைஞ்சிரும். அதனாலதான் நான் மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ரவுண்ட் 3 ரவுண்ட் 4க்கு நெக்ஸ்ட் டீடைல்டா நம்ம பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ், செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ், நான் ஒரு காலேஜையும் டக்குன்னு காமிச்சிடுறேன். நீங்க இதை ஸ்கிரீன்ஷாட் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைனா இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது இந்த காலேஜஸ் பார்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ், கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், மோகன் குமாரமங்கலம் சேலம்ல இருக்கு இல்லையா, ஸோ அந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்க்கான ரவுண்ட் 1ஓட ரேங்க், ரவுண்ட் 2ஓட ரேங்க் ரெஸ்பெக்டிவ் ஒரு காலேஜுக்குமே ரவுண்ட் 1 ரவுண்ட் 2க்கு கிளியர் கட்டா நான் கொடுத்துருக்கேன்.
அண்ட் நெக்ஸ்ட் இந்த காலேஜ்னு பார்த்தோம்னா கேபிவி விஸ்வநாதன் திருச்சியில் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தூத்துக்குடி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ், ரவுண்ட் 1ஓட ரேங்க், ரவுண்ட் 2ஓட ரேங்க் ஒரு காலேஜுக்கும் இருக்கும். ஸோ இது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் போட்டுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன காலேஜ்னு பார்த்தோம்னா வேலூர் மெடிக்கல் காலேஜ், தேனி மெடிக்கல் காலேஜ், தர்மபுரி மெடிக்கல் காலேஜ், கேட்டகரி வைஸ் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ், திருவாரூர் மெடிக்கல் காலேஜ், சிவகங்கை மெடிக்கல் காலேஜ். இது எதுவுமே நான் வந்து ஆர்டர் வைஸ் இந்த காலேஜ் தான் ஃபர்ஸ்ட் வரும், அதனால நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன், செகண்ட் சொல்றேன், தேர்ட் சொல்றேன். காலேஜை நான் ரேங்கிங் பண்ணல, சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர் இருக்கு இல்லையா, அந்த ஆர்டர்ல நான் ரேங்கிங்லாம் பண்ணல. இப்போ நான் ஜென்ரலா ஒரு காலேஜில் இருக்கக்கூடிய ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ஓட கட் ஆஃப் மார்க், கட் ஆஃப் ரேங்க் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர் பத்தி தெரிஞ்சுக்கணும், எந்த ஆர்டர்ல மேம் நான் ஃபில் பண்ணணும்னு கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு தனி வீடியோ ஃபார் கவர்மெண்ட் காலேஜ், அதே மாதிரி பிரைவேட் காலேஜ் ரெண்டுத்துக்குமே கிளியர் கட்டான வீடியோ நம்ம சேனல்ல டீடைல்டா ஆல்ரெடி போட்டிருக்கேன். நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட் செக்ஷன்ல MBBS BDS கவுன்சிலிங் 2026 ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கவுன்சிலிங் பத்தின எல்லா விஷயமே அதுலயே இருக்கும். அதே மாதிரி கவர்மெண்ட் பிரைவேட் காலேஜ் இதுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டருமே நான் டீடைல்டா போட்டிருக்கேன், அதுல போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த காலேஜ்னு பார்த்தோம்னா திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ், GMC ஓமந்துரார் சென்னையில் இருக்கு இல்லையா, அதே மாதிரி ESIC கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய காலேஜ், ESIC KK நகர் இல்லை, இது ESIC கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய காலேஜ். ஸோ அதுக்கான ரவுண்ட் 1 ரேங்க், ரவுண்ட் 2 ரேங்க் ரெஸ்பெக்டிவ் ஒரு காலேஜுக்கும் டீடைல்டா இருக்கும் கேட்டகரி வைஸ். அண்ட் நெக்ஸ்ட் என்ன காலேஜ்னு பார்த்தோம்னா ஈரோடு மெடிக்கல் காலேஜ், GMC புதுக்கோட்டை, அதே மாதிரி GMC கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கரூர். அதுக்கான ரவுண்ட் 1 ரேங்க், ரவுண்ட் 2 ரேங்க். நான் அடிக்கடி சொல்றது என்ன அப்படின்னா மார்க்கை தயவு செஞ்சு பார்க்காதீங்க. இந்த இயர் மார்க் இருக்கு இல்லையா, லாஸ்ட் இயரை விட ஷோரா 30 to 40 மார்க்ஸ் இந்த இயர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால இந்த மார்க் எடுத்தவங்களுக்கே சீட் கிடைக்குது அப்படின்ட்டு தயவு செஞ்சு மிஸ்லைட் ஆயிடாதீங்க. லாஸ்ட் இயர் கட் ஆஃப் கம்மியா இருந்தது, இந்த இயர் கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமா தான் ஆகும். ஸோ அதை பார்த்து மிஸ்லீட் ஆகாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கடலூர், அரியலூர் மெடிக்கல் காலேஜ், திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜ், ரவுண்ட் 1ஓட ரேங்க், ரவுண்ட் 2ஓட ரேங்க் கேட்டகரி வைஸ் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன காலேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜ், கிருஷ்ணகிரி மெடிக்கல் காலேஜ், நாகப்பட்டினம் மெடிக்கல் காலேஜ், ரவுண்ட் 1ஓட ரேங்க், ரவுண்ட் 2ஓட ரேங்க் ரெஸ்பெக்டிவ் ஒரு காலேஜுக்கும் டீடைல்டா மென்ஷன் பண்ணிருக்கேன். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யுவர் சப்போர்ட் மீன்ஸ் a lot to me. அண்ட் நெக்ஸ்ட் என்ன காலேஜ்னு பார்த்தோம்னா நாமக்கல் மெடிக்கல் காலேஜ், நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜ், ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜ். அண்ட் அதோட ரேங்க் 1ஓட கட் ஆஃப், ரவுண்ட் 1ஓட ரேங்க் அண்ட் ரவுண்ட் 2ஓட ரேங்க் மென்ஷன் பண்ணிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன காலேஜ்னு பார்த்தோம்னா திருவள்ளூர் மெடிக்கல் காலேஜ், திருப்பூர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் GMC விருதுநகர். ஆஸ் வெல் அஸ் நீங்க ஜாயின் பண்ணோனே ஃபர்ஸ்ட் இயர்ல உங்களுக்கு பிராக்டிகல்ஸ் இருக்கும். பிராக்டிகல்ஸ்ல நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தேவைப்படும். செத்தஸ்கோப்பா இருக்கட்டும், டிசெக்ஷன் கிட்டா இருக்கட்டும், பிசியாலஜி இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கட்டும், BP apparatus, இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தேவைப்படும். அப்போ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் ஒரு கடையில போய் ஒரு குவாலிட்டி எப்படி இருக்கு, பிரைஸ் எப்படி இருக்குன்னு கம்பேர் பண்ணி டைம் ரொம்பவே வேஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு சிம்பிள் சொல்யூஷன் தான் மெட்கேரோட ஆல் இன் ஒன் கிட். ஒரு ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் இயருக்கு தேவையான எல்லா எசென்ஷியல்ஸுமே அதுல கவர் ஆயிடும். அண்ட் முக்கியமா இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னன்னு பார்த்தோம்னா அதுல உங்க நேமோட லேசர் என்கிரேவ் பண்ணியே தந்துருவாங்க. யூசுவலா டிசெக்ஷன் ஹால்ல 100 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல ஒரே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. பிராக்டிகல் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யாரோடது அப்படின்ற கன்ஃபியூஷன் ரொம்ப காமனா நடக்கும். அதுல சப்போஸ் உங்க பேர் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும், மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ்மே ரொம்ப கம்மி. சோ கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே இதையும் உங்க செக்லிஸ்ட்ல ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். காலேஜ் ஸ்டார்ட் ஆகும் போதே டாக்டர் அப்படின்னு உங்க நேம் போட்டு உங்களோட கிட்டையும் எடுத்துட்டு போங்க. ஸோ இப்போ லாஸ்ட் இயர் 2025ஓட ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ஓட ரேங்க் ஆஸ் வெல் அஸ் மார்க் ஒரு காலேஜுக்கும் கேட்டகரி வைஸ் டீடைல்டா பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2024ஓட கட் ஆஃபையும் நான் காட்டுறேன். அண்ட் திஸ் இஸ் 2024ஓட ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ஓட கட் ஆஃப் மார்க் அண்ட் ரேங்க் இருக்கு. இந்த கட் ஆஃப் மார்க் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே அதிகமா இருக்கும். லாஸ்ட் இயர் விட 2024ல ரொம்பவே ஹை கட் ஆஃப் போச்சு பிகாஸ் ஆஃப் ஈஸி கொஸ்டின் பேப்பர். ஸோ அதனால மார்க்கை யாருமே பார்க்காதீங்க, ரேங்கை பாருங்க. ஸோ MMCல எவ்வளோ ரேங்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட்ல சீட் கிடைக்கும். அதே மாதிரி ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் இதுவுமே வந்து ஒரு வருஷமும் ரேங்க்குமே ஸ்லைட்லி டிஃப்ரெண்டா இருக்கும் பிகாஸ் ஆஃப் ஆல் இந்தியா கவுன்சிலிங். ஆல் இந்தியா கவுன்சிலிங் இருக்கு இல்லையா, ஒரு வருஷமும் ஆல் இந்தியா கவுன்சிலிங்ல இப்ப தமிழ்நாடுல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் எவ்வளவு சீட் எடுக்கிறாங்கன்றத பொறுத்து தான் தமிழ்நாடு கவுன்சிலிங்கோட ஒரு ரவுண்டோட ரேங்க்குமே ஃபைனல் ரேங்க்குமே டிசைட் ஆகும். ஸோ ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங்கும் இட் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங். ஒரு ஸ்டேட் கவுன்சிலிங்குமே ஆல் இந்தியா கவுன்சிலிங் அஃபெக்ட் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன காலேஜஸ் பார்த்தோம்னா மதுரை மெடிக்கல் காலேஜ், கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ஓட ரேங்க் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ ஒரு காலேஜுக்குமே இதை டீடைல்டா பாத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன காலேஜ்னு பார்த்தோம்னா செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ், திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ், மோகன் குமாரமங்கலம் சேலம்ல இருக்கு இல்லையா. ஸோ அதோட ரவுண்ட் 1 ரேங்க் ரவுண்ட் 2 ரேங்க் மார்க் பார்க்காதீங்க, கேட்டகரி வைஸ் டீடைலா கொடுத்துருக்கேன். இப்போ கொடுத்துருக்கிறது எல்லாமே ஜென்ரல் ரேங்க் தான், கம்யூனிட்டி ரேங்க் கிடையாது. கம்யூனிட்டி ரேங்க்ல உங்களுக்கு கம்மியா இருக்கும், பட் ஆனால் சீட் அலாட்மெண்ட் வந்து கம்யூனிட்டி பேசிஸ்ல தான் அலாட் பண்ணுவாங்க. நான்
நான் ஒரு கம்யூனிட்டிக்கு தனியாக செப்பரேட் வீடியோவில் டீட்டெயில்டாக போடுறேன். இப்போ ஜென்ரல் ரேங்கை ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன காலேஜ்னு பார்த்தோம் அப்படின்னா KAPV திருச்சியில் இருக்கு. அண்ட் தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ், கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ். அண்ட் நெக்ஸ்ட் என்ன காலேஜ்னு பார்த்தோம்னா வேலூர் மெடிக்கல் காலேஜ், தேனி மெடிக்கல் காலேஜ், தர்மபுரி மெடிக்கல் காலேஜ். இந்த இயர் கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் காலேஜஸ்ல 3 காலேஜஸ்ல எக்ஸ்ட்ரா 50 சீட்ஸ் ஆட் ஆகி 150 சீட்ஸ் இந்த இயர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த வருஷம் 150 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா எக்ஸ்ட்ரா லாஸ்ட் இயரை விட 150 பசங்களுக்கு இந்த இயர் சீட் கிடைக்கும். ஸோ அதுவுமே இட் பிளேஸ் அ ரோல் இன் ஃபைனல் ரேங்கிங். ஃபைனல் ரேங்கிங்ல இந்த அடிஷனல் 150 சீட்ஸோட ரேங்க்குமே ஆட் ஆகும் இல்லையா. ஸோ இந்த இயர் அந்த ஒரு சேஞ்சஸ்மே நடக்கும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன காலேஜ்னு பார்த்தோம்னா விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ், திருவாரூர் மெடிக்கல் காலேஜ், சிவகங்கை மெடிக்கல் காலேஜ். அண்ட் நெக்ஸ்ட் என்ன காலேஜஸ் பார்த்தோம்னா திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ், GMC ஓமந்தூரார், GMC அண்ட் ESIC கோயம்புத்தூர் இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், ESIC கோயம்புத்தூர். சப்போஸ் நான் கொஞ்சம் ஸ்பீடா போற மாதிரி இருந்தது அப்படின்னா ஸ்டாப் பண்ணி பாருங்க, ஒரு ரேங்கையும் ஸ்டாப் பண்ணிக்கோங்க, இல்ல ஸ்கிரீன்ஷாட் போட்டு வச்சுக்கோங்க, இல்ல அப்படின்னா இந்த வீடியோவை டவுன்லோட் கொடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன காலேஜ்னு பார்த்தோம்னா ஈரோடு மெடிக்கல் காலேஜ், GMC புதுக்கோட்டை, GMC கரூர், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கரூர். ரவுண்ட் 1 ரேங்க், ரவுண்ட் 2 ரேங்க், ஒரு காலேஜ்லயும் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரேங்க் கிளியர் கட்டா மென்ஷன் பண்ணிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன காலேஜ்னு பார்த்தோம் அப்படின்னா GMC கடலூர் அண்ட் அரியலூர் மெடிக்கல் காலேஜ், திண்டுக்கல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அதோட ரவுண்ட் 1 ரேங்க், ரவுண்ட் 2 ரேங்க். அண்ட் நெக்ஸ்ட் என்ன காலேஜ்னு பார்த்தோம் அப்படின்னா கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜ், கிருஷ்ணகிரி மெடிக்கல் காலேஜ், நாகப்பட்டினம் மெடிக்கல் காலேஜ். ஸோ இந்த 3 காலேஜ்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த ரேங்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இயர் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன காலேஜஸ் பார்த்தோம்னா நாமக்கல் மெடிக்கல் காலேஜ், நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜ், ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜ். ஒரு ரவுண்டுக்குமான மார்க் ஆஸ் வெல் அஸ் ரேங்கையும் மென்ஷன் பண்ணிருக்கேன். ரேங்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, மார்க்கை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஃபைனல் செட் ஆஃப் காலேஜ் என்னன்னு பார்த்தோம்னா திருவள்ளூர் மெடிக்கல் காலேஜ், திருப்பூர் மெடிக்கல் காலேஜ், GMC விருதுநகர். ஸோ இப்போ நான் சொன்ன காலேஜோட ஆர்டர் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர்லாம் கிடையாது, ரேண்டமாக தான் நான் ஒரு காலேஜஸ்க்கும் கொடுத்துருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர் ஃபார் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் ஆஸ் வெல் அஸ் ஆல் இந்தியா கவுன்சிலிங்க்கு எய்ம்ஸ் ஜிப்மர் இருக்கு இல்லையா. ஸோ இதோட ஆர்டர் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனல்ல பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு MBBS BDS கவுன்சிலிங் 2026 பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அதுல எல்லா வீடியோமே அவைலபிளா இருக்கும், மறக்காம அங்க போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஆல்சோ நிறைய பேர் மேம் உங்களை எப்படி காண்டாக்ட் பண்றதுன்னு கேட்டிருந்தீங்க. நம்ம சேனல்ல அபவுட் செக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா என்னோட இமெயில் ஐடியை அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த இமெயில் ஐடியில ஒரு இமெயில் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன குவரியோ அதை போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் அதை பார்த்துட்டு பர்சனலா ரிப்ளை பண்றேன். ஐ ஹோப் இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும். ஸோ ஓகே நம்ம இந்த ரேங்க்ல இருக்கோம், இல்ல நம்மளோட பையன் இந்த ரேங்க்ல இருக்கா, பொண்ணு இந்த ரேங்க்ல இருக்கா, ஸோ இந்த காலேஜ்ல கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு நீங்களே ஒரு கெஸ் ஒர்க் பண்ணிக்கலாம். அண்ட் மறக்காம இந்த வீடியோவை நீட் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ண போற ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் அவங்களோட பேரண்ட்ஸ்க்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதே மாதிரி பிரைவேட் காலேஜ் இருக்கு இல்லையா, செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ், இந்த காலேஜஸ்க்கும் நீங்க வந்து இதே மாதிரி கட் ஆஃப் ரேங்க் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கவர்மெண்ட் கோட்டா அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டா எந்த கோட்டாக்கு வேணும்னு மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா நான் நெக்ஸ்ட் அதை அப்டேட் பண்ணி கிளியர் கட்டான வீடியோ நம்ம சேனல்ல நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்க எல்லாருமே நான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். ஆல் தி வெரி பெஸ்ட்.